సాధులారా మీరు రండి పండరిపురమే పోతామా, సాధులారా మీరు రండి పండరిపురమే పోతామా, భక్తులారా మీరు రండి పాండురంగనే సేవితమా, భక్తులారా మీరు రండి పాండురంగనే సేవితమా, సాధులారా మీరు రండి 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 భక్తులారా మీరు రండి 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 సాధులారా మీరు రండి పండరిపురమే పౌతమా, భక్తులారా మీరు రండి పాండురంగనే సేవితమా, సాధులారా మీరు రండి 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 భక్తులారా మీరు రండి. అక్కడ ఉండే పాండురంగుడు ఇక్కడ ఉన్నారు, అక్కడ ఉండే పాండురంగుడు ఇక్కడ ఉన్నారు, ఇక్కడ ఉండి హృదయములో పుల వెలకుతున్నాడు, ఇక్కడ ఉండి హృదయములో పుల వెలకుతున్నాడు, పాండురంగా పాండురంగా హో పాండురంగా 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 పాండురంగా. కడుపులో పుల ఇలు కట్టుకుని కపరమున్నాడు, కందనాదము శబ్దము లోపల కలకల పడినదు, పాండురంగా 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 ఓ పాండురంగా పాండురంగా. కపట నాటక సూత్రధారివై కాదలవే ఉన్నాడు, కపట నాటక సూత్రధారివై కదలవే ఉన్నాడు, కవివ్రకన్నవి రామదాసుని కదలై ఉన్నాడు, కవివ్రకన్నవి రామదాసుని కవిలే ఉన్నాడు, సాధులరా మీరు రండి 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 సాధులరా మీరు రండి, విఠల విఠల పాండురంగా 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா நம்ம எல்லாரும் சொல்லலாம், பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா. எல்லாரும் இப்ப பண்டரிபுரத்துல இருக்கோம். நம்ம கூட நாமதேவர் இருக்கார், ஞானேஸ்வர் இருக்கார், ஜனாபாய் இருக்கா, ஜனார்தன மகாராஜ் இருக்கார், சோக்காமேளர் இருக்கார். எல்லாரும் நம்மளோட இருக்கா. பண்டரிபுரத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்.
இந்த டைம் மிஷின்கிறா இல்லையா, அப்படி நம்ம எல்லாரும் பண்டரிபுரத்துக்கு போயாச்சு. ஏகநாதர், நிவர்த்திநாதர், சோபானுதேவர், முக்தாபாய், ராமேஸ்வர பட், இப்படி எத்தனை மகான்கள் இருந்த பண்டரிபுரத்துல நம்மளாம் இப்ப இருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். வாரகரி சம்பிரதாயம் அப்படிங்கிறது இன்றைக்கு 10 லட்சம் வாரி யாத்திரிகளுக்கு மேல வரக்கூடிய சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சவர் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே இறங்கி வந்து ஆரம்பிக்கிறார். இது என்னது அப்படின்னா, நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு பகவானே இறங்கி வரார். இந்த விஸ்வவாரகரி சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு. நம்ம ஆரம்பத்துல புண்டலீகம் போடும்போது என்ன சொன்னோம்? விநாயகருக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மாவுலி ஞானேஸ்வர மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னோம் இல்லையா. ஏன் ஞானேஸ்வர மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னோம் அப்படின்னா, மராட்டியில மாவுலி அப்படின்னா அம்மா, பெத்த அம்மா. ஒரு அம்மாக்கு தான் அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியுமா. எதுக்காக அழறது? பால் குடிக்க அழறதா, விளையாடணும்னு அழறதா, தூக்கத்துக்காக அழறதா, இன்னொரு குழந்தைய அம்மா தூக்கி வச்சுட்டு இருக்கான்னு அழறதான்னு காரணம் தெரியும். அப்படி ஞானேஸ்வர மகாராஜ் சாக்ஷாத் மகாவிஷ்ணு. பாவம், இன்னைக்கு இவாளுக்கெல்லாம் ரொம்ப மாடர்ன் எரா, அதனால இவாளுக்கெல்லாம் நேரமே இருக்காது. இவ இப்படி இவ்வளோ சர்க்கம் படி அவ்வளோ சர்க்கம் படின்னா நாழியே இருக்காது. இவாளுக்கு ஏற்ற மாதிரி வேகமா இந்த ஆன்மீகத்தை அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பகவான் என்ன பண்ணாராம், குட்டி மந்திரமா கொடுப்போம் இவாளுக்கு. குட்டி மந்திரம் கொடுத்தாதான் இவன் பயப்படாம தைரியமா பண்ணுவாங்கிறதுக்காக சாக்ஷாத் ஞானேஸ்வர மகாராஜ் அவதாரம் பண்ற. இந்த ஞானேஸ்வர மகாராஜ் அவதாரம் பண்றது நவநாத்தர்கள் பரம்பரை அப்படின்னு. நவன்னா 9 நமக்கு தெரியும். 9 நாத்தர்கள் ஆதிநாதரான சிவபெருமான் ஒரு பரம்பரையை ஆரம்பிச்சு வைக்கிறார். அப்படி வரிசையா வர 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 9வது நாத்தரா ஞானி நாத்தரா மகாவிஷ்ணு அந்த பரம்பரையை முடிச்சு வைக்கிறார். அப்படி முடிச்சு வைக்கும்போது இத்தனை நேரம் 9 ஜெனரேஷன்ஸும் ரகசியமா அந்த மந்திரத்தை வச்சுட்டு இருந்தா ஞானேஸ்வர மகாராஜான மகாவிஷ்ணு தான் பார்த்தார். இவ்வளவு நாள் இருந்த வரைக்கும் இருக்கட்டும், இனிமே இந்த மக்கள் எல்லாம் சம்சார பந்தத்திலேருந்து கரையேற்றணும்னா எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராம் கிருஷ்ண ஹரி 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 அப்படிங்கிற மகா மந்திரத்தை அனுகிரகம் பண்ற. அதுக்காரும் ரகசியமா இருந்த மந்திரத்தை வெளி உலகத்துக்கு உடைச்சு விட்டார். இப்படி ராமானுஜர் வெளி உலகத்துக்கு ஞானத்தை கொடுத்தாரோ எல்லாருக்கும். அப்படி வடக்க ஞானேஸ்வர மகாராஜ் வடக்குன்னு இல்லாம எல்லா பக்கத்துக்கும் அனுகிரகம் பண்றார் இந்த மகாமந்திரத்தை. அதனாலதான் நமக்கு என்ன வேணும்னு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால்தான் ஞானேஸ்வர மகாராஜா அம்மா மாவுலி அப்படிங்கிறோம். அடுத்தது பகவான் கிடைக்கணும், பாண்டுரங்கன் கிடைக்கணும்னா ஒருத்தர் என்ன சொல்லுவாளாம், ஐயா சம்சாரத்துல இருந்தா பக்தி எல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்பாளாம் சில பேர். இன்னும் சில பேர் சொல்லுவாளாம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டே பக்தி பண்ணலாம் அப்படின்னு. அப்ப சில பேர் இல்லறத்துல இருந்துட்டே பக்தி பண்ணலாம்பா, சில பேர் காட்டுக்கு போனாதான் பகவான் காட்சி கொடுப்பாரு அப்படின்பாளாம். இப்ப மக்கள்லாம் குழப்பத்துல இருந்தாங்களாம், என்னதான் பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமா, காட்டுக்கு போறதா வேண்டாமா, நம்ம எப்படி உயருது அப்படின்னு கவலைப்படும் போது துகாராம் மகாராஜ் தான் அடிச்சு சொல்றார், असोनी संसारीम जुखवे वे कुकरी असोनी संसारीम जुखवे वे कुकरी असोनी संसारीम जुखवे वे कुकरी असोनी संसारी जुखवे वे कुकरी पुण्याची गणना कोण करी. जय जय राम 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 कृष्ण हरी जय जय राम 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 कृष्ण हरी जय जय राम 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 कृष्ण हरी जय जय राम 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 कृष्ण हरी जय जय राम जय जय राम जय जय
பாடினார், அசோனி சம்சாரிம் ஜிஹ்வே வேகுகரி அப்படின்னு. சம்சாரத்துல இருந்துட்டே பக்தி பண்ண முடியும், அதைத்தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்றது. அசோனி சம்சாரிம் ஜிஹ்வே வேகுகரி வேத சாஸ்திர உபாரி பாக்ய சதா அப்படின்னார். அதெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம், சம்சாரத்துல இருந்துட்டே பக்தி பண்ணுங்கோ அப்படின்னார். அடுத்தது சாந்தி பிரம்ம ஏகநாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னும். ஏன் அவருக்கு சாந்தி பிரம்மம்னு பேர்? அவருடைய சரித்திரத்தை விஸ்தாரமா பார்க்க போறோம். வடக்கு பக்கத்துல இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்ததுன்னா ஏக்நாத் மகாராஜுக்கு தான் வேண்டிப்பா. ஏன்னா அவரை மாதிரி பொறுமைசாலி ஒத்தருமே கிடையாது, கோபமே வராது. ஒரு மிலேச்சன் என்ன பண்ணா, வேணும்னே இவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்த உடனே கோதாவரியில் அவர் மேலே எச்ச துப்பினான். அவர் ஒண்ணுமே சொல்லல, மறுபடியும் போய் ஸ்நானம் பண்ணார். மறுபடியும் வந்தார், மறுபடியும் எச்ச துப்பினான். மறுபடியும் போனார், மறுபடியும் எச்ச துப்பினான். இப்படி எச்ச துப்பிண்டே இருக்கான். 15 தடவை எச்ச துப்பினா. ஏகநாதர் லேசா கூட மூஞ்சி சுளுக்கல. நம்மளா இருந்தா 4 அறை விட்டுருப்போம் இல்லையா, துளி கூட மூஞ்சியை சுளிக்கல, அப்படியே இருக்க. இப்ப எச்ச துப்பினவனுக்கு வாய் வலிச்சு போச்சு, அவனுக்கே டயர்டா போயிடுது. ஏன்னா நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறார், எவ்வளவு கஷ்டப்பட்டு எச்ச துப்பி இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துருது. அப்போ அவர் என்ன பண்றார், அவர்கிட்ட கேட்டார் ஏகநாத் கிட்ட, என்ன உங்களுக்கு கோவமே வராதா, உங்களுக்கு என்ன சூடு சுரணையே கிடையாதா அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு ஏன் ரோஷமே வரல அப்படின்னு கேட்டார். அப்ப ஏகநாத் மகாராஜ் ஒரு பதில் சொல்றார். அந்த பதில் தான் நம்ம எல்லாருக்கும் உண்டான பதில். இல்லப்பா, நீ என் மேல துப்பின, நான் நீ என்ன மாடா துப்புவ அப்படின்னு உன்னை கோச்சின்னேன்னா, நான் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்தேன்னா என் புற அழுக்க நீக்கி விடுவேன். நான் உன்னை திட்டினேன்னா என் மனசுக்குள்ள அழுக்கு வந்துருமே, அதை போய் எங்க குளிக்கிறது, அதை போய் நான் எப்படி அலம்புவேன் அப்படின்னு கேட்டார். ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி நமக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோவம் வருது. ஒரு சின்ன வச்ச இடத்துல இல்லைன்னா கோவம் வருது. மனுஷா ஒரு வார்த்தை மாத்தி பேசினா கோவம் வருது. பிசிக்கலா அடிக்கவே வேண்டாம், வாயிலேயே அவ்வளவு கோவம் வருது. ஆனா இது போல மகான்கள் ஸ்திதியில இருந்தவா எப்படி எப்படி வாழ்ந்திருக்கா. அது மாத்திரம் இல்லை, நம்ம நந்தனாருடைய சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும். நந்தனார் முன்பிறவியில் ஒரு பெரிய பிரம்மஜானியா இருந்தார். அப்படி பெரிய பிரம்மஜானியா இருந்த போது ஒரு சாதாரண விஷயத்துக்காக ஒரு பஞ்சமனை திட்டார். கோபமே வரக்கூடாது ஒரு பிரம்மஜானிக்கு, நமக்கே வரக்கூடாதுன்னா பிரம்மஜானிக்கு வரலாமோ, வரவே கூடாது, திட்டார். அதனால அவருக்கு மறுபடியும் ஒரு பிறவி வந்தது. முன்பிறவியில பிரம்மஜானியா இருந்ததுனால அடுத்த பிறவியில நந்தனாரா வர. ஏன்னா நந்தனார்னு ஒரு பிறவியே கிடையாது, கோபம் வந்ததுனால ஒரு பிறவினா நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தூரம் கோபம் வருது கணக்கு கொடுக்கோங்க. அப்ப நமக்கு எத்தனை புல்லாகி பூண்டாகி பல் மிருகமாக இப்படி எத்தனை பிறவியோ வரிசையா கோபம் வராம ஒரு நாள் இருக்க முடியுமா? நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துக்கிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்கும்போது என்ன பேச்சு அப்படின்னு ஆத்திலேயே திட்டா உடனே கோபப்பட்டுருவோம் இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் கோபம் வரக்கூடியது ஏகநாத் மகாராஜனுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய நிரூபணமா இருக்கு. இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு. இப்படி ஒரு சந்துக்களுடைய வாழ்க்கையுமே திவ்யமா இருக்கும். இந்த பூரண பக்திங்கிறத அருணகிரிநாதர் பாடும்போது முருகனை சொல்லுவார், நான் வேற நாதிருக்க நீ வேற நாதிருக்கன்னு. அப்ப ஏற்பட்ட ஸ்திதி தான் வரணுமா, நான் வேற இல்லை நீ வேற இல்லை, நீயும் நானும் ஒண்ணுங்கிற ஸ்திதி என்று வருமோ அன்றைக்குத்தான் நாம் உய்வோம் அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கனுடைய பக்தாளுடைய சரித்திரங்கள்லாம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். சுமார் 700 வருஷங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட சாக்ஷாத் ஞானேஸ்வர மகாராஜ், மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமான ஞானேஸ்வர மகாராஜ் தோற்றுவித்த விஸ்வவாரகரி சம்பிரதாயம் அப்படிங்கிறது இன்னைக்கும் 10 லட்சம் வாரி யாத்திரிகளுக்கு மேல பொடுசுலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் நடந்துட்டு இருக்கா அப்படின்னா ஆத்மார்த்தமான பக்தியோடு அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாவம்ங்கிறது ஆச்சரியமா இருக்கும்.